அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சென்னை எடியூபிளன் ஸ்கில் டெவலப்மெண்ட் அகாடமி மற்றும் ஸ்கில்நெட் தமிழ் ஆன்லைன் கிளாஸஸ் இணைந்து வழங்கும் கல்லூரி மாணவர்களுக்கான நேரடி பயிற்சி, டைரக்ட் இன்டர்ன்ஷிப். இந்த பயிற்சியை எதற்காக நாம் எடுக்கிறோம் அப்படின்னா, நம்ம ஸ்கூல் காலேஜஸில் இருக்கக்கூடிய பசங்களுக்கு டைரெக்டாக ப்ராக்டிக்கல் நாலேஜ் டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். உங்களுக்கு தியரியாக எல்லாத்தையும் நீங்கள் நிறைய படிச்சிருப்பீங்க, நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஆனால் ப்ராக்டிக்கலாக நம்மளுடைய நாலேஜை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது, இருக்கக்கூடிய இன்றைக்கி ஆன்லைனில் கிடைக்கக்கூடிய நிறைய விதமான சோர்சஸ் அண்ட் பிளாட்ஃபார்ம்ஸை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம பயிற்சியுடைய மெயின் நோக்கமாக இருக்குது. ஓகேவா? எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நீங்கள் இருக்கிற காலம் சோஷியல் மீடியா காலம். அதையும் கடந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா செயற்கை நுண்ணறிவு காலத்துக்குள்ளே வந்துட்டோம். ஓகேவா? அன்னைக்கு நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய மூத்த தலைமுறைகள்லாம் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய வாழ்க்கை சூழலுக்கும் ரொம்ப பெரிய வேறுபாடு இருக்கு. அது மலைக்கும் மடுவுக்குமான வேறுபாடு. இப்போ ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துங்க. அந்த 100 வருஷத்துக்கு முன்னாடி உதாரணமாக 1926, ஓகேவா? 1926 உலகத்திலே ஒரு பெரிய பணக்காரன் இருக்கான், பெரிய மல்டி மில்லியனர் இருக்கார். அவர் ஒரு பக்கம் இருக்கிறாரு. இன்னைக்கு சாதாரணமாக நம்ம ஒரு பக்கத்தில் நிற்கிறோம். இவங்க ரெண்டு பேரில் யாருக்கு வசதிகள், யாருக்கு வாழ்க்கையில் சொஃபிசிகேட்டடாக சந்தோஷமான ரம்மியமான வாய்ப்புகள் இந்த ரெண்டு பேரில் யாருக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? 100 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு பெரிய கோடீஸ்வரன், உலக கோடீஸ்வரன், இன்றைக்கி நம்ம பக்கத்தில் அவருக்கு பேர்லலாம் நம்ம இருக்கிறோம். இந்த ரெண்டு பேரில் யார் பெரிய லெவலில் வாழ்க்கையில் வசதிகள் அனுபவிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போ இருக்கிறவங்க தான். அது ஏன், என்ன காரணத்துக்காக சொல்கிறாங்க? நிச்சயமாக அந்த டெக்னாலஜி டெவலப் ஆனது மட்டும் இல்லாமல் அது எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதே தான் உலகத்தில் உள்ள எல்லா குடிமக்களுக்கும் கிடைச்சிருக்கு. அந்த டெக்னாலஜி எல்லாரையும் சரி சமமான மனிதர்களாக ஆக்கிவிட்டது. உதாரணமாக சமூக வலை ஊடகங்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதனுடைய தாக்கம் எல்லா இடத்துலையுமே இருக்குது. இப்போ ஒரு அரசியல்வாதியில் ஆரம்பித்து ஹைகோர்ட் ஜட்ஜு வரைக்கும் சோஷியல் மீடியாவை பார்த்து பயப்படுறாங்க. ஏன்னா சோஷியல் மீடியாங்கிறது நம்ம கையில் இருக்குது, மக்கள் கையில் இருக்குது. ஓகேவா? அப்போ நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த பவர்ஃபுல் வெப்பன்ஸ் அதை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கறது தான் இந்த பயிற்சி. இது வரைக்கும் நாங்கள் நேரடியாக இந்த மாதிரி பயிற்சி முறைப்படியாக நடத்தினதில்லை. ஆனால் இங்கே எங்களுடைய இடத்துல, எங்களுடைய ஸ்பாட்டில் நான் நூற்றுக்கணக்கானவர்களுக்கு நேரடியாக இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தருக்காக சொல்லி கொடுத்துருக்கேன். என்னுடைய ஸ்கில்ஸை மற்றவங்க சொல்லி கொடுக்கணுங்கிறதுல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அதனால் நான் ஒரு 10 வருஷமாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஓகேவா? நாங்கள் முறைப்படியாக இதை ஆரம்பித்து கிட்டத்தட்ட 5 வருஷமாக ஆயிடுச்சு. அப்போ நாங்கள் ஹைமன் மீடியா ஸ்டடீஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தணும். இதுக்கு எங்களுக்கு அபுதாபிலேருந்து ஹைமன் ஃபவுண்டேஷன் ஒரு குரூப் இருக்காங்க. அவங்க ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம். அவங்க வருஷத்துக்கு ஒரு 100 பேரை மீடியா ஜேர்னலிசம் பீப்புள்ஸாக உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபண்டிங் பண்ணி கிளாஸ் எடுக்க சொன்னாங்க. அது மாதிரி நாங்கள் ஆரம்பித்து இதோட 5வது வருஷம், வருஷத்துக்கு 100 பேரை உருவாக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? இப்போ 5th இயர் பேட்ச் ஓடிட்டுருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 2.5 வருஷம் கழித்து நாங்கள் சொந்தமாகவே சரி நம்ம ஒரு கம்யூனிட்டியே ஒரு 100 பேருக்கு சொல்லிக் கொடுக்குறோம், ஆனால் ஓப்பனாக நம்ம எல்லாருக்கும் சொல்லிக் கொடுப்போம்னு சொல்லிவிட்டு நாங்கள் 2.5 வருஷமாக கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். இது பார்த்திங்கன்னா நான் மீடியாவில் இருக்கிறதால மீடியா ரிலேட்டடாக ஃபோக்கஸ்டாக நிறைய விஷயங்கள் எடுப்பேன். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, டிஜிட்டல் டிசைனிங்கு, ஏஐ ப்ராம்ப்டிங்கு, யூடியூப் சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட்டு, அதுக்கப்புறம் ஆர்கானிக் மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இதுமாதிரி எல்லா விதத்துலேயும் நாங்கள் பேசிக்காக எடுப்போம். நான் கேன்வாவில் அல்டிமேட்டாக பாட்டம் டு டாப் லெவல் வரைக்கும் கிளாஸஸ் எடுப்பேன். ஏஐ டூல்ஸு எல்லாமே யூஸ் பண்ணுறோம். நாங்கள் யூஸ் பண்ணாத ஏஐ டூல்ஸே கிடையாது. அப்போ இதெல்லாம் உங்களுக்கு ஒரு 10 நாளுக்குள்ளே அடக்கணும். ஓகேவா? நான் கிளாஸ் பிளான் 8 டேஸ் தான். 8 டேஸ் நான் கிளாஸ் எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். இந்த 8 நாளில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா,
எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இதெல்லாம் ஹைலைட்டடாக நம்ம பிள்ளைங்களுக்கு தெரியணும்னு நான் நினைக்கிற இதை விஷயங்களை உங்களோட ஒரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ இந்த கிளாஸில் யார் யாரெல்லாம் கலந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி தெரியணும் இல்லையா? அதனால் உங்களுடைய நேம், நீங்கள் என்ன படிக்கிறீங்க, எங்கேருந்து வரீங்க, அதை மட்டும் சொல்லுங்கள். ம் ம் சொல்லுங்கள். சரி, தமிழ்லேயே சொல்லுங்கள். நீங்களே சொல்லுங்கள். என் பேர் விஜயலட்சுமி. நான் வெளிநாட்டிலேருந்து வரேன். நான் இன்ஜினியரிங் பிடெக் சிஎஸ் ஃபைனல் இயர். என் பேர் ரோஷினி. நான் காரைக்கால் டிஆர் பட்டணத்துலேருந்து வரேன். எம்காம் ஃபைனல் இயர் படிச்சிட்டு. ரோஷினி எம்காம் ஃபைனல் இயர். என் பேர் ஹரிணி. நான் எம்காம் படிச்சுட்டு இருக்கேன் காரைக்கால். காரைக்கால். ஹரிணி. என் பேர் தருண். நான் விழுதியூர்லேருந்து வரேன் காரைக்கால். விழுதியூர் காரைக்கால். நீங்கள் பிகாம். பிகாம் படிச்சிட்டு. ஓகே ஓகே. இப்போ இந்த கிளாஸ் ரெக்கார்டிங் வந்து நம்ம கிளாஸில் உள்ள எல்லாருமே பார்ப்பாங்க. அதனால தான் நம்ம ரெக்கார்டிங் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டும் இருக்கீங்க, கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கீங்க. இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தேவையான விஷயங்கள் நம்ம கிளாஸ்குள்ளார இருக்கும். இப்போ நீங்கள் கற்றுக்க போகிற விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை வந்து உங்களுடைய துறைக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஓகேவா? இந்த துறை அந்த துறைன்னு எந்த துறையுமே இதுக்கு விதிவிலக்கு இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே வந்து இன்றைக்கி சோஷியல் மீடியாக்குள்ளார இருக்கிறாங்க. எனி டிபார்ட்மெண்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஈவன் போலீஸ் டிபார்ட்மெண்ட் உட்பட, கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் உட்பட எல்லாருமே சோஷியல் மீடியாக்குள்ளார உட்காந்துருக்குறாங்க. எல்லாருக்குமே ஏஐ டூல்ஸ் தேவைப்படுது. அதனால் இதுலேருந்து ஒருத்தர் கூட இது எனக்கு தேவையில்லை அப்படின்னு நீங்கள் சொல்லி இதுலேருந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணவே முடியாது. அப்படியான சப்ஜெக்ட் தான் உங்களுக்கு கொடுக்க போகிறோம். நம்ம இப்போ என்னென்னலாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு ரிவ்யூ உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஸ்மார்ட் ஸ்கில்ஸ் 2026 கல்லூரி மாணவர்களுக்கான கோடைக்கால பயிற்சி. இது வந்து 10 நாள் பயிற்சியாக நம்ம கொடுத்துருக்குறோம். இதில் டே 1 வந்து உங்களுக்கு செயற்கை நுண்ணறிவு, அதை வந்து உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துகிறேன். அடுத்தது ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். அடுத்தது பார்த்திங்கன்னா கேன்வா வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான டூல். ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எல்லாத்தையும் ஒரே டூல்லையே பண்ணணும். நீங்கள் இமேஜ் பண்ணணும், வீடியோ பண்ணணும், அக்கௌண்டிங் பண்ணணும், எக்ஸல் பண்ணணும், டாக்குமெண்ட் பண்ணணும், ஏஐ யூஸ் பண்ணணும், வீடியோ ப்ராம்ப்டிங் பண்ணணும், இமேஜ் ப்ராம்ப்டிங் பண்ணணும் அப்படின்னா எல்லாத்துக்கும் எனக்கு 10 டூல்லாம் சொல்லாதீங்க சார், ஒரே ஒரு டூலில் சொல்லி முடிச்சிருங்க சார் அப்படின்னு சொன்னால் நான் இந்த டூலுக்கு தான் போவேன். வேறு எந்த டூலும் உங்களுக்கு ஆப்ஷனே கிடையாது. கேன்வா இல்லாமல் வேறு எந்த டூலுமே இவ்வளோ விதமான ஆப்ஷனோட இல்லை. ஓகேவா? அதனால தான் நான் கேன்வா வந்து எப்போவுமே ஃபோக்கஸ்டாக எடுப்பேன். வருஷம் கேன்வாவுக்கு வந்து அப்டேஷனுக்காக ஒரு மீட் நடத்துவாங்க. வருஷத்தில் ஒரு தாட்டி கேன்வாக்காக ஒரு அப்டேஷன் மீட் நடத்துவாங்க. அதேமாதிரி கூகுளுக்காக வருஷத்துக்கு ஒரு வாட்டி மீட் நடத்துவாங்க. அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அதை பற்றி தெரியாது. ஆனால் நம்ம கூகுளில் எல்லா டூல்ஸுமே நம்ம யூஸ் பண்ணுறோம். கூகுளில் யூஸ் பண்ணாத டூல்ஸே கிடையாது இல்லையா? எல்லா டூல்ஸுக்கும் நம்ம வந்து கிளைண்ட்டு. அவன் மெயிலா, அதில் நம்ம கிளைண்ட்டு. அவன் யூடியூபா, அதில் நம்ம கிளைண்ட்டு. அவன் ட்ரைவா, அதில் நம்ம கிளைண்ட்டு. ஓகேவா? இப்போ கூகுள் வந்து உலகத்திலே மிகப்பெரிய நிறுவனமாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, என்ன காரணம்? வேர்ல்டு நம்பர் 1 அப்படிங்கிறோம். கூகுளுக்கு அடிச்சுக்க ஆளே இல்லைடா அப்படிங்கிறோம். அதுக்கு என்ன காரணம்? கரெக்டாக சொல்லுங்கள். காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக சொல்லலாம். யூசர்ஸ் இல்லை, அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்குறேன். கூகுளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்குறேன். நமக்கு இவ்வளோ சர்வீஸ் அவன் எதுக்கு சார் இவ்வளோ ஃப்ரீயாக கொடுக்குறான்? டிரைவ் கொடுக்குறான், யூடியூப் கொடுக்குறான். கரெக்ட். இப்போ தான் சார் கரெக்டான பாயிண்ட்டுக்கு வந்திருக்காங்க. நம்முடைய டேட்டாஸ் தான் சார் அவனுக்கு காசு. நம்முடைய தகவல் இருக்குல்ல, அந்த தகவலை வச்சுக்கிட்டு அவன் எத்தனை கோடி வேணாலும் சம்பாதிக்கலாம். கணக்கே கிடையாது. இன்றைக்கி ஒரு குழந்தை பிறந்தா கூட அந்த குழந்தையோட டேட்டா கூகுள்கிட்ட இருக்கும். அந்த குழந்தையோட டேட்டா மெட்டாட்ட இருக்கும். நமக்கு தெரியாது. நம்ம வீட்டில் வந்து நமக்கு குழந்தை எத்தனை மணிக்கு பிறந்தது,
என்னன்னு தெரியாது, ஆனால் அவனுக்கு தெரியும். அதுதான் கூகுளுடைய பவர். இந்த டேட்டா தான் பவர். நம்ம ஒரு படத்தில் காமெடியாக பார்த்துருப்போம், பாய்ஸில். செந்தில் வந்து உட்காந்துருப்பான், படித்தவன் வந்து அவன்கிட்ட வந்து வேலைக்கு போவான். இந்த கோயிலில் எத்தனை மணிக்கு புளி சாதம் கொடுப்பாங்க, எத்தனை மணிக்கு பொங்கல் கொடுப்பாங்க. அப்போ என்ன சொல்லுவார் செந்தில்? டேட்டா இஸ் பவர். நம்ம பொருளாதாரத்துக்கு டேட்டா தான் முக்கியம். இப்போ நான் உங்களுக்கு என்ன கொடுக்க போகிறேன்? டேட்டா தான் கொடுக்க போகிறேன். இந்த டேட்டா சோர்ஸை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்கிறது உங்களுடைய டேலண்ட். நாங்கள் எப்படி பயன்படுத்துகிறோங்கிறத நீங்கள் நேரடியாக பார்க்க போகிறீங்க. ஓகேவா? அதுதான் டேட்டா தான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இப்போ அதனால இப்போ 4வது நாள் வந்து கண்டென்ட் கிரியேஷன். கண்டென்ட் கிரியேஷன் வந்து உங்களுக்கும் எல்லாத்துக்குமே கண்டென்ட் கிரியேஷன் தேவைப்படும். இப்போ உங்களுக்கு என்ன நாலேஜ் இருக்குது, எனக்கு ஒரு யூடியூப்பில் ஒரு லிங்க்கை அனுப்புங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அனுப்பணும். இன்றைக்கி ப்ரொஃபைல்னால் என்ன தெரியுமா? இன்டர்வியூவில் வந்து நீங்கள் வந்து ஒரு வேலைக்கு போகிறீங்க, ஒரு கம்பெனிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா? ரெஸ்யூம் எழுதுறதுலாம் பழைய பேட்டர்ன். தம்பி வந்து மீடியாவில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, நான் வந்து விஷுவலாக வரணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். அப்படி அப்போ உங்களை பற்றி எனக்கு தெரியணும் தம்பி, உங்கள் டேட்டாஸ் அனுப்புங்க அப்படின்னா அவர் என்ன அனுப்பணும்? உடனே ஒரு ஸ்டுடியோவில் போய் ஒரு ஃபோட்டோ எடுத்து இதுதான் என் ஃபோட்டோ அப்படிங்கிறதுலாம் அந்த காலம். இன்றைக்கி வந்து அவருடைய கண்டென்ட் எனக்கு 10 லிங்க் வீடியோ அனுப்பணும். எனக்கு அந்த 10 லிங்க்கை நான் ப்ளே பண்ணி பார்த்துட்டு எனக்கு பிடிச்சி போயிடுச்சுன்னா அடுத்தது அவருக்கு வாய்ப்பு, அவ்வளோதான். அதே மாதிரி தமிழ்நாடு முழுக்க இந்த விஷயத்தை கரெக்டாக யார் யார் பண்ணுறாங்களோ அவங்களாம் பெரிய லெவலில் டெவலப் ஆகியிருக்காங்க. ஓகேவா? அதனால் கண்டென்ட் க்ரியேஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டென்ட் க்ரியேஷனுங்கிறது நமக்கு காலாகாலத்துக்கும் இன்கம் சோர்ஸாக மாறிடும். என் ஃப்ரெண்டு வந்து ஒரு விஷயம் சொன்னார். அவர் ஒரே ஒரு ஆர்டிக்கல் வந்து ஒரு புத்தகம் எழுதினார். ஓகேவா? அந்த புத்தகத்தை வச்சுக்கிட்டு அவர் கிட்டத்தட்ட 3-4 கம்பெனியில் பெரிய லெவல் பேமெண்ட் வாங்கிட்டார். ஆனால் அவர் எழுதினது ஒரே ஒரு விஷயம், ஒரே ஒரு கண்டென்ட், ஒரு 100 பக்கம் எழுதிட்டார். அது அவன்கிட்ட போனால் ஆடியோ ரைட்டு, இவன்கிட்ட போனால் பிரிண்டிங் ரைட்டு, இவன்கிட்ட போனால் விஷுவல் ரைட்டு. ஏன்னா கண்டென்ட் ஒர்த்தாக இருக்குது. அப்போ அவர் என்கிட்ட சொன்னார், நீங்கள் ஏன் சார் அது மாதிரி எழுத மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். கண்டென்ட் வந்து என்றைக்குமே நமக்கு காசு கொடுக்கும், காப்பாற்றும், அறிமுகப்படுத்தும். இப்போ நாங்கள் பண்ண கண்டென்ட் தான் எங்களை அடுத்தடுத்து டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்குது. நான் எப்பயோ பண்ண கண்டென்ட்டு நானே மறந்தால் கூட அதை பார்க்குறவங்க ஏதோ ஒரு விஷயத்தில் உந்தப்பட்டு என்னை காண்டாக்ட் பண்ணுறாங்க. அது என்ன அப்படிங்கிறத நான் போக போக உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தது வீடியோ எடிட்டிங், அடுத்தது சோஷியல் மீடியா பிராண்டிங் மேனேஜ்மெண்ட்டு, அப்புறம் என்னுடைய ஃபீல்டு ஆடியோ கண்டென்ட் கிரியேஷன், ஆடியோ எடிட்டிங், அப்புறம் ஃப்ரீலான்சிங். ஓகேவா? இது எல்லாத்தையும் நீங்கள் இப்போ நான் சொல்கிற விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கடைசியாக என்ன பண்ணணும்? நீங்கள் வந்து சொந்தமாக ஏதாவது ஒரு வேலை, இது இந்த மாதிரி இது ரிலேட்டடாக நீங்கள் இந்த கற்றுக்கிட்ட ஒட்டுமொத்த தொகுப்பை வைத்துக்கொண்டு நீங்கள் ஒரு விஷயம் சொன்னால் நீங்கள் செஞ்சு முடிக்கிற அளவு ஸ்கில்லோடு வரணும். ஓகேவா? அதனால் நீங்கள் ஏற்கனவே உங்கள் காலேஜில் இருந்த மாதிரி அது மாதிரி நம்ம கிளாஸ் இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும், நீங்கள் ஒர்க் பண்ணணும். நான் ஒரு விஷயத்த சொல்லிட்டேன்னா, இல்லை ஒரு கிளைண்ட் ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்கன்னா நீங்களே அதை எப்படி பிளான் பண்ணி முடிக்க போகிறீங்க அப்படிங்கிறது உங்கள் கையில் இருக்குது. அப்போ இது எல்லாத்துக்கும் ஒரு வேலைன்னு வந்ததுன்னா என்னென்ன தெரியணும் உங்களுக்கு? ஏஐ டூல்ஸுக்கு போகலாமா, கேன்வாக்கு போகலாமா, இவருக்கு ஆடியோ ப்ரமோஷன் பண்ணலாமா, இல்லை ஒரு வீடியோவாக பண்ணால் நல்லாயிருக்குமா அப்படிங்கிற மாதிரி. இல்லை நீங்கள் ஒரு கம்பெனியே இருக்கீங்க, அதில் சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு கொடுக்குறாங்க, மார்க்கெட்டிங் கொடுக்குறாங்க அப்படின்னா எனக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. ஓகேவா? அதுக்கான ஒரு பயிற்சி தான் உங்களுக்கு நான் கொடுக்குறோம். ஓகேவா? இப்போ ஏஐ டூல்ஸ்னு நம்ம பசங்க பண்ணுற ஒரு தப்பு என்ன தெரியுமா? முழுசாக அதையே நம்பிடுறாங்க. முழுசாக அதையே நம்பி அப்படியே காப்பி பேஸ்ட் அடிக்கிறாங்க. நான் சென்னை மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் ஜேர்னலிசம் டிபார்ட்மெண்ட்டுக்கு கிளாஸ் எடுத்தேன், ஏஐ கிளாஸு. அந்த டிபார்ட்மெண்ட்டு ஹெட்டு ப்ளஸ் உதவி பேராசிரியர் 2 பேரையும் பார்த்து பேசும்போது அவங்க வந்து என்கிட்ட அவங்க ஸ்டூடெண்ட்ஸுடைய ரெக்கார்ட் சப்மிஷன்லாம் காட்டுறாங்க. பார்த்தா அப்படியே ChatGPTலேருந்து அப்படியே காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணி அப்படியே ப்ரொடியூஸ் பண்ணுறான். அதை வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சாஃப்ட் காப்பி பண்ணிவிட்டு ட்ரில் பிட்டுன்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, ட்ரில் பிட். அந்த ட்ரில் பிட்டில் உள்ள அந்த சாஃப்ட் காப்பி அப்லோட் பண்ணால் அந்த சாஃப்ட்வேர் வந்து இவன் 70% ஏஐலேருந்து எடுத்திருக்கான், இவன் 90% ஏஐலேருந்து எடுத்திருக்கான், இவன் 10% கூகுள்லேருந்து எடுத்திருக்கான், இவன் 5% புக் ரெஃபரன்ஸ் எடுத்திருக்கான்னு எங்கெங்கேருந்து ரெஃபரன்ஸ் எடுத்திருக்கான், அவன் சொந்தமாக என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு காட்டுது. அப்போ காலேஜ் வந்து என்ன பண்ணுவான்?
இப்போ நம்ம லோக்கல் காலேஜை பொறுத்தளவுக்கு அவங்க இந்த அளவு கேர் எடுக்க மாட்டாங்க. நம்ம டெல்டா காலேஜஸ் பற்றி உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. அவங்களாம் அந்தளவு கேர் எடுக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் பெரிய ஒரு பிராண்டு பெரிய யூனிவர்சிட்டிலாம் போகும்போது நீங்கள் எந்த லெவலில் உங்கள் ரெக்கார்ட்ஸில் ஏஐ எடுக்கிறீங்கன்னு பார்க்குறான். 70% நீங்கள் வந்து மேனுவல் கண்டென்ட் இருக்கணும்னு சொல்லி காலேஜஸ் கேட்குறாங்க. 70%ஆவது இருக்கணும். 30% நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, 99.99% எல்லாத்தையும் ஏஐலேருந்து காப்பி பண்ணி அதை ரெக்கார்டுன்னு கொடுக்குறான். அந்த மவுஸ் பாயிண்ட் க்ரஷரு ஏதாவது ஒரு இடத்துல டெலீட் ஆகிருக்குன்னா அதை கூட அவங்க கவனிக்காமல் அப்படியே காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணுறான். அவர் பெரட்டி பார்க்கும்போதே அந்த பேஜில் வந்து கரெக்டாக நிறுத்தி பாருங்கள் சார் பசங்க எப்படி பண்ணுறான்னு. புரியுதா? அப்போ அந்த வசதிகள் வந்து இன்றைக்கி நமக்கு கிடச்சிருக்கிற இந்த ஏஐ வசதிகள் வந்து நம்மளை அடுத்த நிலைமைக்கு டெவலப் பண்ணி கொண்டு போகிறதுக்கு தான் பயன்படுத்தணுமே தவிர இருக்கிற நிலைமையிலேருந்து நம்ம கீழே போகிறதுக்கு நம்ம அலோவ் பண்ணக்கூடாது. சரியா? அதனால் ஏஐ வந்து நிறைய நம்ம கற்றுக்க நம்மளுடைய சொந்த நாலேஜு தேவையில்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. ஓகேவா? இதை வச்சு நம்ம எப்படி டெவலப் ஆகுறது, இதை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணி ஓவர் ரூல் பண்ணி மேனேஜ்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறதான் நம்முடைய வேலையாக இருக்கணும். சரியா? அதனால் ஏஐ வந்து ஃபஸ்ட்டு டேவாக உங்களுக்கு வந்து ஏஐ நான் சொல்லிடுறேன். ஏன் ஃபஸ்ட்டு டே நான் ஏஐ எடுக்கிறேன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. நம்ம எந்த டூல் நம்ம மேனுவலாக கற்றுக்கிட்டாலும் அந்த டூலோட ஏஐ நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? அந்த சப்போர்ட் வந்து எல்லாருக்குமே இப்போ கிடைக்கிது. அதனால் ஏஐ வந்து நம்ம முதல்ல கற்றுக்க போகிறோம். இப்போ ஏஐ கற்றலின் நோக்கம் என்ன? மாணவர்கள் எல்லாருக்குமே தெரியும். ஏஐனா தெரியாதவங்களே கிடையாது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து உலகத்துக்கு முதல்ல எப்போ அறிமுகமாச்சு? அது எப்பயோ ஆயிடுச்சு. அது கிட்டத்தட்ட செயற்கை நுண்ணறிவுங்கிற வார்த்தை வந்து கிட்டத்தட்ட 70 வருஷம் தாண்டிடுச்சு. செகண்ட் வேர்ல்டு வார்லேயே ஏஐ வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஹிட்லருடைய போர் தந்திரங்களில் முறியடிக்கிறதுக்காக இங்கிலாந்து வந்து ஏஐயை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓகேவா? முதல்ல எளிமையாக ஒரு ஏஐ பற்றி சொல்லணும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற கால்குலேட்டரே ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாதிரி தான். நம்ம எப்படி நம்பர் அடித்தோடனே அது எப்படி ரிசல்ட் வருது உங்களுக்கு? ஓகேவா? ஹிட்லர் வந்து ஒரு கருவி வச்சுருந்தார். அந்த கருவியோட பேர் வந்து இனிக்மா. அந்த இனிக்மா அப்படிங்கிற கருவி வந்து போருடைய செய்திகளை எல்லாம் வந்து அந்த போர் படைக்கு வந்து அனுப்புறதுக்காக பயன்படுத்தின கருவி இனிக்மா. அந்த கருவி மூலியமாக இப்போ ஒருத்தர் வந்து ஒரு வார்த்தையை டைப் பண்ணி அனுப்புகிறாருன்னு வச்சுங்களேன். ஏன்னா இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இதெல்லாம். இப்போ வந்து படை வீரர்கள் எங்கே இருந்தாலும் ஹிட்லர் அவருடைய இடத்துல இருந்து இந்த இடத்துல இப்படி தாக்குதல் நடத்தணும் இப்படி நடத்தணும்னு சொல்லிட்டு இனிக்மா கருவியில் டைப் பண்ணி அனுப்புவார். அது நேராக அந்த கருவியில் போய் அவர் வந்து அங்கே அதை வந்து எடுத்து பார்ப்பார். தந்தி கருவி மாதிரின்னு வச்சுங்களேன். அப்போ இவர் ஹலோ அப்படின்னு அனுப்புகிறாருன்னு வச்சுங்க. எங்கள் ஜெர்மன்லேருந்து HELLO ஹலோன்னு அனுப்புகிறாங்கன்னு வச்சுங்க. அவருக்கு அங்கே போகும்போது ஹலோன்னு போகாது, ZYWAR அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தம் இல்லாத வார்த்தைகளாக போகும். அந்த வார்த்தையை அவர் ரிசீவ் பண்ணுறாருல, அவர் மறுபடியும் டைப் பண்ணும்போது அவருக்கு வந்து எந்த அர்த்தத்தில் அவர் அனுப்பியிருக்காருன்னு தெரியும். இந்த கருவியோட பேர் இனிக்மா. இந்த கருவியால் தான் ஹிட்லர் வந்து இங்கிலாந்து வரைக்கும் போயிட்டார் கடைசியில். ஏன்னா நம்மளை இந்தியாவை ஓவர் ரூல் பண்ணவங்க யார்? பிரிட்டிஷோடைய கண்ட்ரி வந்து நேட்டிவ் கண்ட்ரி வந்து இங்கிலாந்து. சூரியன் மறையாத தேசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் சூரியன் மறையாத தேசம்னு சொல்கிறாங்கன்னா உலகம் முழுக்க அவனுக்கு அடிமை. அதனால் அவனுடைய அடிமை நாட்டில் எப்போவுமே வெளிச்சமாக இருக்கும். இப்போ நம்ம வெளிச்சத்தில் இருக்கும்போது பல நாடுகள் இருட்டில் இருப்பாங்க இல்லையா? ஆனால் அவனுடைய நாடு வந்து அவனுடைய அடிமைத்தனத்தில் இருந்த நாடுகள் வந்து எப்போவுமே வெளிச்சத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு உலகத்தையே அடிமையாக்கணும் அந்த நாட்டை போய் உள்ளே பூந்து அடித்த ஒரே ஆள் இருக்கிறான் அப்படின்னா அவர் தான் ஹிட்லர். ஏன்னா அவர்கிட்ட இருந்த அந்த டூல் இனிக்மா கருவி. அப்போ அவனுக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ சர்ச்சில் தான் வந்து இங்கிலாந்து பிரதமர். அவர் என்ன பண்ணுறாரு, இந்த டூலை வச்சு தானே அவன் பண்ணுறான், அதனால் இதை உடைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு யூனிவர்சிட்டியில் மேக்ஸ் ரிசர்ச் நடத்துகிறோம், யார் வேணாலும் வந்து நீங்கள் கலந்துக்கலான்னு சொல்லிட்டு பேப்பரில் இதிலலாம் அறிவிப்பு கொடுத்தாங்க 2ஆம் உலக போர் சமயத்தில். ஆனால் அங்கே உள்ள அவன் சும்மா கணித ஆராய்ச்சின்னு அறிவிப்பு கொடுத்தா கூட உள்ள காலேஜுக்குள்ளார என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா
இந்த இனிக்மா கருவியை எப்படிடா உடைக்கிறது, இதுலேருந்து வர ரகசியங்கள் எப்படி உடைக்கிறது. அப்போ ஒருத்தர் வந்து அந்த இனிக்மா கருவியை அதோட சீக்கிரட்டை உடைச்சார். அவர் பேர் என்ன? அவர் பேர் ஆலன் டியூரிங். ஆலன் டியூரிங் அவர் தான் அந்த இனிக்மா கருவியோட ரகசியத்தை உடைச்சாரு. அவர் உடைச்சதால தான் உலகப் போரில் ஹிட்லர் தோத்தாரு, தற்கொலை பண்ணிக்கிட்டார். உலகத்தினுடைய வரலாறு மாறிடுச்சு. அந்த கருவியை வந்து அவர் உடைக்கலன்னு வச்சுங்களேன், எது வேணாலும் நடந்திருக்கலாம். இந்தியாவுக்கு சுதந்திரம் தள்ளி போயிருக்கலாம், நம்ம வேற மாதிரி ஆயிருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு மனிதனால் உலகத்தினுடைய வரலாறு மாற்றப்பட்டது. இல்லைன்னா இரண்டாம் உலகப் போருடைய முடிவு வந்து வேற மாதிரி போயிருக்கும். நம்ம இந்தியாவில் வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இருந்தார் இல்லையா, நேதாஜி வந்து இந்திய சுதந்திரத்துக்கு பிறகு என்ன ஆனாருன்னே தெரியல. இந்த கதையெல்லாம் டோட்டலாக மாறி இருக்கும். அப்பயே செயற்கை நுண்ணறிவு வந்துருச்சு. புரியுதா? இது நான் எதுக்காக சொல்கிறேன்னா, இதுதான் செயற்கை நுண்ணறிவு. அதனால அதுக்கப்புறமே அது ஃபஸ்ட்டு வந்து கம்ப்யூட்டர் கொண்டு வந்தாங்க. கம்ப்யூட்டருக்கு பிறகு வந்து ஏஐயுடைய ஆராய்ச்சி வார்த்தைகள்லாம் பல 70 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. செயற்கை நுண்ணறிவுன்னு பண்ண முடியும், இயந்திரங்களை சிந்திக்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கான ஃபண்டிங் சோர்ஸ்லாம் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் கிட்டத்தட்ட இருண்ட காலமாக இருந்தது. அதுக்கப்புறமே ஏஐயில் வந்து நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணி வந்து ஏஐ வந்து ரெடி பண்ணிட்டாங்க. ஓகேவா? இப்போ ஏஐ வந்து பல இடங்களில் வேலை செஞ்சிட்டு இருக்கு. ஆனால் நம்ம தனி மனித பயன்பாட்டுக்கு அது வரவே இல்லை. 2022 நவம்பர் 30 அன்னைக்கு என்ன நடந்தது சொல்லுங்கள்? நம்ம லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்ச் நடந்தது, எல்லாருடைய லைஃப்லையும். 2022 நவம்பர் 30. லாஸ்ட் 2022 நவம்பர் 30 என்ன நடந்தது சொல்லுங்கள்? யாருக்காவது ஐடியா இருக்கா? ChatGPT லான்ச் ஆன டேட். அவங்க தான் வந்துங்க ஃபஸ்ட்டு காமன் பீப்புள் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சோர்ஸை யூஸ் பண்ண முடியும்னு சொல்லி உலகத்துக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணவங்க ஓப்பன் ஏஐ தான். ஓப்பன் ஏஐ தான் கம்பெனி பேர். அவங்களுடைய ப்ராடக்ட் பேர் தான் ChatGPT. அவங்கள்ட்ட அது மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? இந்த ChatGPTயோட வருகைக்கு பிறகு அதை பார்த்துட்டு உலகத்தினுடைய பெரிய பிராண்டு கூகுள் வந்துட்டான். என்னடா அது நம்மளை தாண்டி வந்து இவன் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் என்ன பண்ணான், ஒரு ஏஐ இன்ட்ரடியூஸ் பண்ணான். அந்த ஏஐயுடைய பேர் அப்போ என்ன வச்சாங்கன்னு தெரியுமா? பாட் ஏஐ. ஃபஸ்ட்டு வந்து பாட்னு தான் வச்சாங்க, அப்புறம் தான் ஜெமினின்னு மாற்றினாங்க. இப்போ ஜெமினி ஏஐ பேரை வந்து ஒரு வருஷத்துக்கு பிறகு மாற்றிட்டாங்க. ஜெமினி ஏஐ கூகுளோட ப்ராடக்ட். இன்றைக்கி வேர்ல்டு பெஸ்ட்டு ஏஐ எது தெரியுமா? உங்களுடைய ஃபீல்டே வச்சுங்க, நீங்கள் காமர்ஸில் இருக்கீங்க. இன்றைக்கி வேர்ல்டு பெஸ்ட்டு ஏஐ எது தெரியுமா? அஃபிஷியலாக நீங்கள் சொல்கிற மாதிரி உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் உங்களுடைய துறையில் வந்து பெரிய ஏஐ எது தெரியுமா? ஓவராலாக பார்க்கும்போதும் சரி, உங்களுடைய காமர்ஸ் சார்ந்து பார்க்கும்போதும் சரி, எந்த டூல் நினைக்கிறீங்க நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு இது வரைக்கும் நிறைய டூல்ஸ் பார்த்துருப்பீங்க. நம்பர் 1 ஏஐ எது தெரியுமா இன்றைக்கி வேர்ல்டில்? மெட்டா வந்து லிஸ்ட்டில் இருக்காங்க, ஆனால் அவங்க கிடையாது. நம்பர் 1 ஏஐ வந்து ஆந்த்ரோபிக் கம்பெனி கொடுத்த கிளாட் ஏஐ தான். கிளாடுக்கு தான் இப்போ நம்பர் 1 இடம். இன் தி ஃபீல்ட் ஆஃப் ஐடி அண்டு காமர்ஸு அண்டு கோடிங்கு எல்லாத்துலேயும் கிளாடு தான் நம்பர் 1. நம்பர் 2க்கு தான் மற்றவங்க போட்டி போட்டுக்கிறாங்க. கிளாடு, CLADUE, கிளாட். இந்த டூலை கொடுத்தவங்க வந்து ஆந்த்ரோபிக். ஓகேவா? அவங்க கம்பெனி பேர் வந்து ஆந்த்ரோபிக். இப்போ கூகுள்னா ஜெமினி ஏஐன்னு சொல்கிறோம். ஓப்பன்
ஓப்பன் ஏஐ வந்து சேட் ஜிபிடி. அந்த மாதிரி அந்த கம்பெனி மதர் கன்சர்ன் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். டூல்ஸ் வந்து நிறைய பேரில் நிறைய பிராண்டில் வச்சுருப்பாங்க. ஓகேவா? இப்போ இந்த வருகையில் 3 ஏஐ பேர் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் இருக்காங்க. மைக்ரோசாஃப்ட் என்னடா இது எல்லாரும் ஏஐ விடுறாங்க, நம்ம வந்து சும்மா இருந்தால் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு அவன் ஒரு ஏஐ வந்து லான்ச் பண்ணான். அந்த ஏஐ பேர் என்ன? மைக்ரோசாஃப்டுடைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். Copilot. Name of the AI tool is Copilot. அடுத்தது ஃபேஸ்புக் இருக்கான். ஃபேஸ்புக் என்ன பண்ணான்? என்னடா எல்லாரும் ஏஐ டூல் கொண்டுட்டாங்க, நம்ம சும்மா இருந்தால் சரி வராதுன்னு சொல்லிட்டு மெட்டா ஏஐ. ஃபேஸ்புக் கம்பெனி வந்து மெட்டா ஏஐ. ஃபேஸ்புக் கம்பெனி பேரையே மெட்டான்னு மாற்றிட்டான். அவன் ஏன் மெட்டான்னு மாற்றினான்னு தெரியுமா உங்களுக்கு? மெட்டா அப்படிங்கிற பேருடைய ரீசன் தெரியுமா? மெட்டா இஸ் எ டிவைஸ் லைக் மிரர். இது கண்ணாடி போன்ற ஒரு பொருள். நமக்கு இப்போ நம்ம ஆண்ட்ராய்ட்லேருந்து அடுத்தது எங்கே போக போகிறோம் தெரியுமா? மெட்டா மிரரை மாட்டிட்டு சுற்ற போகிறோம். அது எப்போனா இன்னொரு 5 வருஷத்துலேருந்து 10 வருஷத்துக்குள்ளே எல்லோரும் பார்த்திங்கன்னா கண்ணாடியை மாட்டிட்டு சுற்ற போகிறோம். டிவைஸ் இது கையில் இது தேவையில்லை. ஆண்ட்ராய்டு டிவைஸ் தேவையில்லை. அந்த கண்ணாடிக்குள்ளேயே எல்லாமே வேலை செய்யும். விஷுவல் வேலை செய்யும், கால் வேலை செய்யும், சர்ச் வேலை செய்யும், அனிமேஷன் வேலை செய்யும், எல்லாமே வேலை செய்யும். அப்போ நம்ம விஷுவலாக எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிருவோம். இப்போ தஞ்சாவூர் பெரிய கோயிலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும், இல்லைன்னா ஒரு ஆழக்கடலில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? போய் கூகுளில் யூடியூப்பில் போயிட்டு சர்ச் பண்ணுவோம். டீப்ஸா அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுவோம். அதில் நிறைய வீடியோஸ் வரும். ஆனால் ஃப்யூச்சரில் நம்மளுடைய பிள்ளைங்களாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நம்மளுடைய அடுத்த தலைமுறையெல்லாம் டைரெக்டாக போயிட்டு 5Dயில் 7Dயில் பார்ப்பாங்க. உள்ளே போயிட்டு அந்த கேரக்டர் உள்ளே போய் கடலுக்குள்ளே குதிச்சிடும். அதுதான் அனிமேஷன். இப்போ நமக்கு அனிமேஷனுக்கு எதுக்காக பழக்கிறாங்க தெரியுதா? உங்கள் முகத்தை வந்து அனிமேட் பண்ணிக்கங்க, உங்களுடைய ப்ரொஃபைலில் வந்து இப்படி போட்டுங்க அப்படி போட்டுங்கன்னு ஆப்ஷன் கொடுக்குறானே. இதெல்லாம் அதை நமக்கு பழக வைக்கிறதுக்காக அவனுடைய டாக்டிக்ஸ், யுக்தி தான் அதை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. மெட்டாவர்ஸ் வந்து இப்போ இந்தியாவில் லான்ச் ஆகிடுச்சா இல்லையா? லான்ச் ஆகிடுச்சு. அதோட விலை எவ்வளோ தெரியுமா? 30,000K. 30,000, 30,000 ரூபா. 30K. கண்ணாடி தூக்கி மாட்டிக்க வேண்டியதுதான், அவ்வளோதான். நம்மளாம் இன்னும் கொஞ்சம் நாளில் மாட்டிப்போம், வேறு வழி கிடையாது. எல்லாருமே மாட்டிக்கும் போது நம்மளும் மாட்டிட்டு தான். இப்போ இது சம்மந்தமான ஆராய்ச்சி தான் அடுத்து உலகத்தில் பெரிய ஆராய்ச்சி வந்து இதுக்கான கண்டென்ட் கிரியேஷன் பண்ணணும்ல. அதுக்காக பெரிய நிறுவனங்கள் எல்லாமே பயங்கரமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாம் வந்து 3Dயில் காட்டணும் அவனுக்கு. இப்போ நம்ம இந்த கிளாஸ் நடத்துகிறோம் இல்லையா, இது 10 வருஷம் கழித்து எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆன்லைன் கிளாஸ் எப்படி நடக்கும்னு கேட்டிங்கன்னா அனிமேட்டட் கேரக்டர்ஸாக நடக்கும். இப்போ நான் வந்து ஒரு கேரக்டராக அனிமேட்டடாக உட்காந்துருப்பேன். நீங்கள் விர்ச்சுவலாக நீங்கள் உங்கள் வீட்டில் இருப்பீங்க, உங்கள் இடத்துல இருப்பீங்க. நீங்கள் அனிமேட்டட் கேரக்டராக மாதிரி நம்ம எல்லோரும் இந்த இடத்துல உட்காந்துருப்போம். டைரெக்டாக 1 to 1 நேரடியாக பார்த்துக்கலாம், பேசிக்கலாம். ஓகேவா? இதை இன்னும் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு இன்னும் சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம மீஷோலலாம் ஆர்டர் போடுறோம். அந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஃப்யூச்சர் வந்து அப்படி இருக்காது. நீங்கள் உள்ளே போய் ஷோரூம் உள்ளே போயிட்டு அனிமேட்டட் கேரக்டராக உள்ளே போயிட்டு அதோடைய கலரை பார்க்கலாம், அதை டச் பண்ணி பார்க்கலாம். எல்லாமே வந்து அனிமேஷனில் நடக்கும். அதுக்கான வேலைகள் இப்போ நடந்துட்டு. இப்போ உலகம் எவ்வளோ தூரம் முன்னே போயிட்டுருக்குன்னு பார்த்துங்க. ஓகேவா? அதுக்காக தான் மெட்டாங்கிற பேரே வச்சான். மெட்டாவெர்ஸ் அப்படிங்கிற ப்ராடக்டை பிராண்ட் பண்ணுறதுக்காக தான் ஃபேஸ்புக்குங்கிற பேரை மாற்றிட்டு மெட்டா அப்படின்னு சொல்லி மதர் கன்சர்னை மெட்டான்னு மாற்றிட்டாங்க. அவனுடைய டூல் வந்து மெட்டா ஏஐ. இப்போ நான் சொன்ன டூலில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு காமன் ஃபேக்டர் இருக்குது. அது என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் இது வரைக்கும் ஒரு 5 லிஸ்ட்டு சொல்லிட்டேன். அதோட காமன் ஃபேக்டர் என்ன? பொதுவான தன்மை ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்கிறீங்களா நீங்கள்? பொதுத்தன்மை கண்டுபிடிக்க முடியுதா?
உனக்கு தெரியுதானே? ஃப்ரீ டு யூஸ் கிடையாது. ஃப்ரீ டு யூஸ்லாம் கிடையாது. எல்லாமே காசு தான். ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஆனால் நீங்கள் ப்ரோ லெவலில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா எல்லாமே பெய்டு சர்வீஸ் தான். சில இது கொஞ்சம் ஃப்ரீயாக அதிகமாக கொடுப்பான். இதுக்கு அடுத்து இந்த லிஸ்ட்டில் இன்னொருத்தரை சேர்த்துங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா எலான் மஸ்க்கு. எலான் மஸ்க் வந்து என்ன பண்ணாருன்னா ChatGPTக்கு ஃபண்டிங் பண்ணார். ஃபண்டிங் பண்ணிவிட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏஐயுடைய வளர்ச்சி வந்து மனித குலத்துக்கு பெரிய ஆபத்து, மனித குலமே பாதிக்கப்பட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபண்டிங்கை நிறுத்திட்டார். அந்த ஃபண்டிங்கை நிறுத்திட்டு அவர் போய் ஒரு டூல் ஆரம்பித்தார், ஏஐ டூல். அந்த டூல் பேர் என்ன? ட்விட்டரை வாங்கினார், எக்ஸ்ன்னு பேர் வச்சுக்கிட்டாரு. அவரும் ஒரு ஏஐ டூல் ஆரம்பித்தார். ஃபண்டிங்கை நிறுத்திட்டார். ஓப்பன் ஏஐயோடைய மெயின் ஃபண்டராக இருந்தார் அவர். பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் அதில் கொடுத்தார். இந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் எதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, இது உங்களுடைய ப்ராக்டிக்கல் நாலேஜில் வந்து இது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். இவ்வளோ டூல் இருக்குது, இதோடைய பேக்ரவுண்டு இப்படி அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியணும். ஓகேவா? எலான் மஸ்குடைய டூல் வந்து கார்க் ஏஐ, GROK. அவர் ஃபஸ்ட்டு ஃபண்டிங் பண்ணார்ல, அதுலேருந்து வித்ட்ரா பண்ணதுக்கப்புறம் அவர் தனியாக டூல் ஆரம்பிச்சிட்டு ஏஐ வந்து ஆரம்பிச்சிட்டார். கிட்டத்தட்ட 10,000 சாஃப்ட்வேர் சேட்டலைட்ஸ்க்கு மேலே அவருடைய நிறுவனம் வந்து ஸ்கைலிங்க் நிறுவனம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம ஆளுங்கள்ட்ட 10,000 ரூபா காசு கூட கிடையாது. இண்டிவிஜுவலாக பார்த்தீங்கன்னா பேங்க் பேலன்ஸ் கூட 10,000 ரூபா கூட கிடையாது. ஆனால் ஒரு 10,000 சேட்டலைட்டை வானத்தில் விட்டுருக்கிறார். ஓகேவா? இந்த ஒட்டுமொத்தமாக நான் சொன்ன டூல், இன்னும் நிறைய டூல் சொல்ல முடியும், இருந்தாலும் இதுவே உங்களுக்கு போதும். இதோடைய காமன் ஃபேக்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லா டூலுமே US பேஸ்ட், அமெரிக்காவுடைய டூல்ஸ். ஓகேவா? இதுக்கப்புறமே என்ன பண்ணாங்க அப்படின்னா, அமெரிக்கா இந்த துறையில் முன்னேறும்போது அவனுக்கு போட்டியாக இன்னொருத்தன் வருவானே, அவன் யார்? யார் வருவா? சைனா. சைனா வந்து என்னென்ன டூல் கொடுத்துருக்குறாங்க சொல்லுங்கள், உங்களுக்கு தான் தெரியுமே. தெரிஞ்சது சொல்லுங்கள். அவங்க கரெக்டாக சொன்னாங்க, சொல்லுங்கள். டூல் பேர் சொன்னீங்களே நீங்கள், இல்லையா? விஜய் தான் சொன்னாங்களா? சரி, ஓகே. ஃபஸ்ட்டு வந்து இவங்கள மிரள வச்ச ஒரு டூல் அப்படின்னா டீப் சீக் தான் ஃபஸ்ட்டு சைனாவுடைய பெரிய லெவலில் பாப்புலரான டூலு. ஆனால் அது அவங்கள்ட்ட நிறைய டூல்ஸ் இருக்குது. அப்புறம் அமேசான் மாதிரி ஒரு பெரிய கன்சர்ன் வந்து சைனா பேஸ்டு கன்சர்ன் இருக்குது. அதோடைய பேர் தெரியுமா? அமேசான் மாதிரி சைனாவில் ஒரு பெரிய கம்பெனி இருக்குது, செல்லிங் கம்பெனி. அது என்ன கம்பெனி பேர் தெரியுமா? காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியணும் இல்லையா? வேர்ல்டு பெஸ்ட்டு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம், இது மாதிரி நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு உள்ள பிளாட்ஃபார்ம் வந்து அமேசான். நமக்கு தெரியும் இந்தியாவில் ரெண்டே கம்பெனி தான், 2 பேருக்கு மத்தியில் தான் போட்டியே. ஒன்று அமேசானு, இன்னொன்று ஃப்ளிப்கார்ட்டு. அதேமாரி சைனாவில் என்ன கம்பெனி இருக்குது? நம்ம இந்தியாவுக்கும் சப்போர்ட், இந்தியாவிலையும் டெலிவரி பண்ணுறாங்க அவங்க. ஆனால் யாரும் ரொம்ப யூஸ் பண்ணுறது கிடையாது. பெரிய லெவலில் ப்ராடக்ட் செல்லிங் பண்ணுறவங்க, மார்க்கெட்டிங் பண்ணுறவங்களாம் அந்த இது ஆர்டர் போடுவாங்க. அதில் என்ன டூல் அது? உலக பணக்காரங்க அவன், அலிபாபா. அவனுடைய கம்பெனி பேர் வந்து அலிபாபா. அவன் ஒரு டூல், ஏஐ டூல் கொண்டு வந்திருக்கான், குவான் ஏஐ. அவன் மீடியா துறையில் நிறைய டூல்ஸ் வந்து அமெரிக்காவுக்கு போட்டியாக சைனாவும் நிறைய டூல்ஸ் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஓகேவா? நான் இப்போ உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு ஒரு கேள்வி கேட்டேன், அதுக்கு நான் ஆன்சர் சொல்லவே இல்லை. அது என்ன கேள்வி? பதில் தான் சொல்ல மாட்டேங்கிறீங்க, கேள்வியாவது கரெக்டாக சொல்கிறீங்களான்னு பார்க்குறேன். நான் ஒரு கேள்வி கேட்டேன், ஆனால் நான் பதில் சொல்லலை. என்ன கேள்வி அது? இப்போ நான் கிளாஸில் நடத்தினால உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன், அதுக்கு நான் ஆன்சர் சொல்லவே இல்லை உங்கள்கிட்ட.
ம் மோஸ்ட்டாக எந்த டூலும் யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு. அது கேட்கல. உங்கள் ஃபீல்டில் பெரிய ஏஐ டூல் எதுன்னு கேட்டேன். உங்கள் ஃபீல்டில் காமர்ஸில் சொன்னேன்னா ஆன்சர் சொன்னேன்னா கோடிங்கில் ஐடி செக்டாரில் இப்போ நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு இழக்கிறாங்கள. 10,000 பேர் வேலையை விட்டு நீக்கம், 15,000 பேர், 30,000 பேர். அதுக்கு எந்த டூல் காரணம் தெரியுமா? மோஸ்ட் கிளாட் ஏஐ. கிளாட் ஏஐ தான் வந்து உங்களுடைய ஃபீல்டில் வந்து இன்றைக்கி நம்பர் 1 இன் ஐடி அண்டு காமர்ஸ். ஆண்ட்ரோபிக்கோடைய டூல் அது. இட் இஸ் நாட் அ ஃப்ரீ டூல். ஆனால் ஃப்ரீயில் ஆப்ஷன் வரும் உங்களுக்கு. ஆனால் ஃப்ரீயில் வந்து நீங்கள் அல்டிமேட்டாலாம் யூஸ் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் பேசிக்காக இந்த டூல்ஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக போனால் தான் கிளாடுடைய வேல்யூவேஷன் வந்து உங்களுக்கு புரியும். எடுத்த உடனே கிளாடுக்கு போனீங்கன்னா அது உங்களுக்கு அது எவ்வளோ ஹைட்டுன்னு தெரியாது. இப்போ தொட்டபெட்டா சிகரத்தில் ஏறி நிற்கிற மாதிரி ஊட்டியில் நீங்கள் எங்கே நின்னாலும் அல்டிமேட் வந்து தொட்டபெட்டா தான். சில பாயிண்டில் ஏறி நிற்கும் போது அது பெருசாக தெரியும் உங்களுக்கு. ஆனால் அதே மாதிரி சேர்வராயன் மலையிலையும் ஒரு பாயிண்ட் இருக்குது, பீக் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதுமாரி இப்போ பீக் பாயிண்ட் வந்து இவங்க தான், கிளாட் ஏஐ தான். அப்போ இந்த டூல்ஸ் இவ்வளவு இருக்குது, அதெல்லாம் வந்து உலகத்தில் எல்லாரும் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதுலேயே நமக்கு வந்து இந்த அளவு நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. இப்போ சைனா டூல் 2 சொல்லிட்டோன்னா இன்னும் நிறைய டூல்ஸ் இருக்குது. ஒரே நேரத்தில் சொன்னோன்னா வண்டி உங்களுக்கு ஓவர்ஃப்ளோ ஆகிடுங்கிறதால இதோட நிறுத்திக்கிறேன். சரியா? இப்போ இவ்வளோ டூல்ஸ் இருக்குது. இந்த டூல்ஸ் என்னென்னலாம் செய்யும், என்னென்னலாம் செய்யாது? ஓகேவா? அதுதான். இப்போ ஏஐ என்றால் என்ன, இது மாணவர்களுக்கு ஏன் முக்கியம், சாட்ஜிபிடிக்கும் ஜெமினிக்கும் என்ன வித்தியாசம், ப்ராம்ப்ட் எப்படி எழுதுறது, இப்போ இந்த டூல்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? இன்கம் சோர்ஸ் கொண்டு வரணும். புரியுதா? இப்போ கிளாஸு இன்டர்ன்ஷிப்புக்கு கான்செப்டே வந்து லேர்ன் அண்ட் ஏர்ன் தான். எங்களுடைய டேக்லைனே அதுதான். நீங்கள் வந்து கற்றுக்கிற விஷயத்தை வச்சுட்டு நம்ம நல்லா சம்பாதிக்கணும். ஓகேவா? அப்புறம் ஏஐட்ட வந்து நம்ம எப்படி உரையாடுவது. ஓகேவா? இப்போ நான் சொன்ன இன்னொரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்டேன். கூகுள் வந்து வருஷம் வந்து ஒரு அப்டேஷன் மீட் நடத்துவான். அதுமாரி கேன்வாவும் ஒரு அப்டேஷன் மீட் நடத்துவான். கேன்வா நடத்துகிற அப்டேஷன் மீட்டுக்கு பேர் கேன்வா கீ நோட்ஸ். வருஷத்துக்கு ஒரு தாட்டி கேன்வா கீ நோட்ஸ் நடக்கும். இப்போ நாங்கள்லாம் எப்போவுமே இந்த கேன்வா கீ நோட்ஸ் எப்போ நடக்கும், என்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பான்னு ஆவலோட வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறது 2 மீட்டு, கேன்வா கீ நோட்ஸ். இது லாஸ்ட்டாக எப்போ நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா April 16, 2026. ஏன் சார் அது தெரிஞ்சுக்கணும், நாங்கள் தெரிஞ்சு என்ன ஆக போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது நம்முடைய நம்பர் 1 டூலுங்க அது. அந்த டூலை வச்சு தான் நீங்கள் இப்போ எப்படி ஜாமெட்ரி பாக்ஸ் இருந்ததோ, ஜாமெட்ரி பாக்ஸ் இருந்தால் தான் நீங்கள் மேக்ஸ் பரீட்சையில் நீங்கள் மார்க் 100 மார்க் எடுக்க முடியும். வீட்டில் ஜாமெட்ரி பாக்ஸ் வச்சுட்டு போனீங்கன்னு வச்சுங்க, மேக்ஸில் நீங்கள் ஒர்க் அவுட்டே பண்ண முடியாது இல்லையா? அதே மாதிரி உங்களுக்கு தேவையான ஜாமெட்ரி பாக்ஸ் தான் நான் சொல்கிற கேன்வா. அது இட் இஸ் அ டூல், அது ஒரு உபகரணம். அதனால் அதோடைய லேட்டஸ்ட் அப்டேட் என்னன்னு நமக்கு தெரியணும். இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் என்னென்ன தெரியுமா? கேன்வா யாரெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸில்? நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க? யாருமே இல்லை. விஜய்க்கு தெரியும், பிரகதிக்கு தெரியும். கேன்வா வந்து ஆளினால் அழகராஜாங்க. அதனால தான் நான் கேன்வா வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக எப்போவுமே சொல்லுவேன். ஏன்னா இப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து எக்ஸல் தேவைப்படும், காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எக்ஸல் தேவைப்படும். எக்ஸலுக்காக நீங்கள் வேறு ஒரு இடத்துல போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்க வேண்டிய தேவையில்லை. கேன்வாலே இன்க்ளூடடு எக்ஸல் வந்து இருக்குது. உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும், டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. இமேஜ், வீடியோ, ஆடியோ, கண்டென்ட் க்ரியேஷன் எல்லாத்துக்கும் ஒரே டூல் கேன்வா. ஓகேவா? கேன்வாவுடைய அப்டேட்ஸ் வந்து நான் கேன்வா எடுக்கும்போது சொல்கிறேன், ஏன்னா அது ஒரு பெரிய சப்ஜெக்ட்டு. அதுக்கு அடுத்தது கூகுளுடைய, அது வந்து ஐஓ மீட் அப்படின்னு நடத்துவாங்க. வாட் இஸ் ஐஓ? அது எப்போ நடக்க போகுது அப்படின்னா இந்த மாதம் நடக்க போகுது. மே மாதம் 4th வீக்கில் நடக்க போகுது. இப்போ 3rd வீக் 4th வீக்கில் நடக்க போகுது. மே 18, 19 நடத்த போகிறாங்க. நாங்கள் ரொம்ப ஆவலோடு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா
அவன் என்ன அப்டேட் இந்த வருஷம் புதுசாக பண்ண போகிறான். அதில் ஒரு சின்ன சாம்பிள் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ நாங்கள் கிளாஸ் எடுக்கிறோம்ல, இப்போ எனக்கு தமிழ் மட்டும்தான் ஃப்ளூவெண்ட்டு, இங்கிலீஷ் கொஞ்சம் தேவையான அளவுக்கு கலந்துப்பேன். ஆனால் நான் போய் ஒரு மலையாளத்துலேயோ தெலுங்குலேயோ ஹிந்திலேயோ கிளாஸ் எடுக்க முடியுமா? முடியாது. ஆனால் எனக்கு ஆஃபர்ஸ் கூப்பிட்றாங்க, கன்னடத்தில் கிளாஸ் எடுங்க, பெரிய பேக்கேஜ் தரம்லாம் என்னை கூப்பிட்றாங்க ஃப்ரெண்ட்ஸு. ஆனால் எனக்கு கன்னடம் தெரியாது. ஆனால் இந்த கூகுள் ஐவோவில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா லைவ் டிரான்ஸ்லேஷன் கொடுக்க போகிறோன்ட்டாங்க. இப்போ நான் என்ன பேசுகிறேனோ அது நீங்கள் மலையாளியாக இருந்தீங்கன்னா ஜூம் மீட்டில் ஓடிட்டுருக்கு இல்லையா, டிரான்ஸ்லேட் கூகுள் மீட்டில் டிரான்ஸ்லேட் ஆப்ஷனில் காதில் ஹெட்செட்டை மாட்டிட்டு லாங்குவேஜில் மலையாளம் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் இங்கே என்ன பேசுகிறேனோ அதை நீங்கள் எந்த லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுறீங்களோ அதில் நீங்கள் கேட்க முடியும். இந்த அப்டேட்காக நாங்கள் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா எங்களுடைய ஃபீல்டில் வந்து ஒரு பெரிய ஒரு பாய்ச்சல் நடக்கும். இப்போ நான் தமிழ்நாடு லெவலில் நான் கொடுக்குற அட்வர்டைஸ்மெண்ட்டை இந்தியா லெவலில் கொடுக்க முடியும், இன்டர்நேஷ்னல் லெவலில் கொடுக்க முடியும். எனி லாங்குவேஜ் வாங்கப்பா அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ நான் பேச அப்படியே அவன் லாங்குவேஜில் கேட்டுட்ருப்பான். அதே மாதிரி இப்போ கேன்வாவில் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, ஒரே ஒரு சிம்பிள் சாம்பிள் மட்டும் சொல்கிறேன். டிஸ்கஷன் பேட்டர்னில் நாம் வந்து டிசைனிங் பண்ண முடியும். டிஸ்கஷன் பேட்டர்னா என்ன, எனக்கு இப்படி இந்த போஸ்ட் வேணும், எனக்கு இந்த கலரில் இருக்கணும், இந்த லெட்டரு இந்த மாதிரி போல்ட்டாக இருக்கணும், இந்த மாதிரி ஐகான் இமேஜ் இருக்கணும். இப்போ நான் சொன்னதெல்லாம் டிசைனிங்கான ப்ராம்ப்ட்டு, கீ நோட்ஸு. இது எவ்வளோ பெரிய கிஃப்ட்டு பாருங்கள் எங்களுக்கெல்லாம். இப்போ ஒர்க் எடுத்து பண்ணுறவங்களுக்கு கிஃப்ட்டு. நீங்கள் ஒன்றுமே இல்லை, உட்காந்துக்கிட்டு பேசினா போதும். ஆனால் இப்போ 16 மொழிகளில் லான்ச் பண்ணுறாங்க. அந்த 16 மொழிகளில் தமிழ் இல்லை, இங்கிலீஷ் இருக்குது. நான் இங்கிலீஷில் பேசி டிசைனிங் பண்ணிவிடுவேன். ஏன்னா நம்ம இங்கிலீஷ் வந்து நம்ம அந்த லெவலில் நம்மளால் பண்ண முடியும். தம்பி அது எஸ்ஸு கொடு, அதில் என்ன கேட்குது, எஸ்ஸு கொடு. ஓகே கொடு, ஓகே கொடு. ஓகேவா? இப்போ ஏஐ என்றால் என்ன? ஏஐ என்பது செயற்கை நுண்ணறிவு. அது மனிதர்களைப் போலவே சிந்திக்கக்கூடியது. சரியா? சரி, ஓகே. இப்போ இவ்வளோ டூல்ஸ் இருக்கு இல்லையா, இதில் இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் நமக்கு இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த எல்லா டூலுமே ஆண்ட்ராய்டு ஆப்பாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இப்போ நான் சொன்ன டூல் எத்தனை டூல் நீங்கள் பார்த்துருக்கீங்க? ஒருத்தவங்க லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள், யார் கரெக்டாக எழுதிருக்கீங்க. ஒருத்தவங்க அந்த டூல் நேம் ரிப்பீட் பண்ணுங்கள். நான் யூஎஸ் பேஸில் டூல் சொல்லியிருக்கேன், சைனா பேஸில் 2 டூல் சொல்லியிருக்கேன். டோட்டலாக ஓவராலாக ரிப்பீட் பண்ணுங்கள் பார்க்கலாம். மைக்கை கொடுங்க வச்சு. நான் தேரி எடுக்க மாட்டேன், ஆனால் இது ரொம்ப பேசிக். இது உங்களுக்கு தெரிஞ்சே ஆகணுங்கிறதால தான் சொல்லிட்டு இருக்கேன். அடுத்த ப்ராக்டிக்கல் போயிடலாம். ஓகேவா? நோட் எடுத்துட்டிங்களா? நீங்கள் சொல்லுங்கள் ரோஷன். சைனாவில் 2 டூல் வந்து டீப்ஷீக் பண்ணும், ம். கிளவுடு வந்து சைனா நான் சொல்லியே, அது காமர்ஸ் காமர்ஸ் கற்றுக்கிட்டேன் டூல்ஸ். சரி, யூஎஸ் பேஸில் சொல்லுங்கள், லிஸ்ட்டு சொல்லுங்கள். ம், எல்லாத்தையும் சொல்கிறியா? சொல்லு, மைக் வாங்கி சொல்லு, சவுண்டாக சொல்லு. US based ம் Gemini, Copilot, ம் ChatGPT, ம் Claude, ம் Elon Musk, ம் கோர்க்கு. Grok, Meta AI. சரி, இப்போ இந்த டூல்ஸ் லிஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, இதுக்கு வந்து காமனாக ஒரு டைட்டில் கொடுக்கலாம். என்ன டைட்டில் கொடுக்கலாம் சொல்லுங்கள்? அதோடைய டெக்னிக்கல் டேர்ம் என்ன?
நிறைய தௌசண்ட்ஸ் ஆஃப் ஏஐ டூல்ஸும் நீங்கள் இதில் பார்ப்பீங்க, சோஷியல் மீடியாவில் பார்ப்பீங்க, நிறைய பேர் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இப்போ நான் சொன்னது வந்து ரொம்ப ரொம்ப டாப் 10 அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த டாப் 10ல் இவங்கெல்லாம் இருப்பாங்க. வேர்ல்டு டாப் 10. இவங்களுடைய காமன் டைட்டில் டெக்னிக்கல் டேர்ம் இஸ் வந்து எல்எல்எம். எல்எல்எம் வேர்ல்டு பெஸ்ட் எல்எல்எம் அப்படின்னு கேட்டால் நீங்கள் கடன்னு இப்போ நான் சொன்னது எல்லாத்தையும் நீங்கள் அடிச்சிங்கன்னா போதும். வேர்ல்டு பெஸ்ட் எல்எல்எம். எல்எல்எம்னா என்னங்க? எல்எல்எம்னா லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். தமிழ் அதுக்கு ஒரு வார்த்தை இருக்குது, நேரடி தமிழ் வார்த்தை அப்படின்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய மொழி மாதிரி. சரி, நம்ம கிளாஸை பொறுத்தளவுக்கு எல்லாருமே ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, எல்லாருமே ChatGPT ஜெமினியோ யூஸ் பண்ணுறீங்க. நீங்கள் ஏஐட்ட நம்ம பேசுகிறோம், ஏஐட்ட நம்ம கேட்குறோம், பேசுகிறோம், எல்லாமே பண்ணுறோம் இல்லையா? அது எந்த மொழியில் ஏஐ புரிஞ்சுக்குது? எந்த மொழியில் ஏஐ புரிஞ்சுக்குது? எந்த லாங்குவேஜில் ஏஐ புரிஞ்சுக்குது? நீங்கள் பேசுகிறத, நீங்கள் சேட் பண்ணுறத சொல்லுங்கள். எந்த மொழியில் புரிஞ்சுக்குது? இங்கிலீஷ். ஓகே, நீங்கள் சொல்லுங்கள். வேறு ஏதாவது ஆப்ஷன் இருந்தால் சொல்லுங்கள். ஆப்ஷன் ஏ இங்கிலீஷ், மிஷின் லாங்குவேஜ். ஆப்ஷன் பி மிஷின் லாங்குவேஜ். அப்புறம் இப்போ நான் சொல்கிறதுலே பெரிய அல்டிமேட்டான விஷயம் வந்து நான் இப்போ சொல்ல போகிறது தான் ஹியூமன் லாங்குவேஜ். ஏஐ வந்து மனித மொழியில் நம்மோடு உரையாடுகிறது. மனித மொழி, ஹியூமன் லாங்குவேஜ். இதை மைண்டில் வச்சுங்க. நீங்கள் எப்போதுமே எந்த டூலாக இருந்தாலும் அந்த டூல் உங்களோட எந்த மொழியில் உரையாடுதுன்னு கேட்டால் இங்கிலீஷு அதெல்லாம் சொல்லக்கூடாது. மனித மொழி. மனிதனுக்கு என்ன மொழி தெரியுமோ அந்த மொழி ஏஐக்கு தெரியும். ஓகேவா? இப்போ நான் இதெல்லாம் சொல்லாமல் நான் டைரெக்டாக ஏஐ உங்களுக்கு ப்ராம்ப்ட்டு இதுன்னு போனோன்னு வச்சுங்களேன், உங்களுடைய அதோடைய டெப்த்து உங்களுக்கு தெரியாது. அதனால நான் இவ்வளோ வந்துட்டுருக்கேன். சரி, எல்லாருமே நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க, ஆனால் அதனுடைய முழு ரீச் வீரியம் வந்து உங்களுக்கு தெரியாது. ஓகேவா? நான் என்னோடய வகுப்பில் முக்கியமான ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொல்லுவேன். இப்போ இந்த ஏஐயோடைய கெப்பாசிட்டி இருக்கு இல்லையா, அந்த ஏஐயோடைய கெப்பாசிட்டி 170 டெரா மீட்டர்ஸ். ChatGPT ஓப்பன் பண்ணப்போ அவங்க நமக்கு அந்த லான்ச் பண்ணப்போ அதனுடைய பவர் கெப்பாசிட்டி வந்து 170 டெராமீட்டர்ஸ். அவன் நமக்கு எவ்வளோ தெரியுமா வந்து யூசேஜ் கொடுத்தான் இந்த சோர்ஸ் ஓப்பன் பண்ணானே, ஓப்பன் ChatGPT பிளாட்ஃபார்மில் 1.3 டெராமீட்டர். டெராமீட்டர் இஸ் த டெக்னிக்கல் டைம். நீங்கள் உங்களுக்கு டெக்னிக்கல் டைம் கஷ்டமாக இருந்தால் ரூபா மதிப்பில் வச்சுங்க. அவன்கிட்ட 170 ரூபா இருக்குது. ஆனால் அவன் உங்களுக்கு டெஸ்டிங் மோடில் உங்களுக்கு எவ்வளோ கொடுத்தான்னு தெரியுமா? ₹1.30. மீதி எவ்வளோங்க சார் இருக்குது? ₹170 ₹1.30 போயிட்டுனா எவ்வளோங்க சார்? ஆன்சர் என்ன? ₹170 ₹1.30 நம்மள்கிட்ட கொடுத்துட்டான். மீதி அவன்கிட்ட எவ்வளோ இருக்கும்? என்ன காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு டக்குன்னு சொல்ல வேணாமா? எவ்வளோ இருக்கும்? ₹170 ₹1.30 நம்மள்கிட்ட கொடுத்துட்டான். மீதி அவன்கிட்ட கையில் எவ்வளோ இருக்கும்? 101 போக. 168 ரூபா 70 பைசா. பைசா இல்லாதனால உங்களுக்கு தெரியல. 100 பைசாங்கிறது ₹1. புரியுதா உங்களுக்கு? அப்போ எத்தனை மடங்கு வச்சுருக்கான் பாருங்கள். அவனுடைய ஃபுல் பொட்டன்ஷியல் வந்து எங்கேயோ இருக்குது. அதில் நம்ம 1% பார்த்தோம். இப்போ காமன் பப்ளிக்கு வந்து ஏஐ டூலை இன்ட்ரடியூஸ் பண்ண காரணத்தினால ChatGPT தான் அதில் நம்பர் 1. நமக்கு மக்கள்கிட்ட வந்து ஏஐயை கொடுத்தது அவன் தான். அவன் மட்டும் கொடுக்கலன்னு வச்சுங்களேன், இன்னமும் இந்த கார்ப்பரேட் கம்பெனிக்காரங்க என்ன பண்ணுவானுங்கன்னா அவங்களே தான்
சீக்ரெட்டாக க்ளோஸ்டு சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணியிருப்பானுங்க. இந்த டூலை வந்து ஓப்பன் ஏஐ வந்து பப்ளிசிட்டி பண்ணல, சாட்ஜிபிட்டியெல்லாம் நமக்கு கொடுத்து ஓப்பன் பண்ணலன்னா இவ்வளோ டூல்ஸ்லாம் வந்திருக்காது. ரகசியமாகவே அவங்க பண்ணிவிட்டு அது ஒரு பெரிய ஒரு கார்ப்பரேட் சொத்தாகவே மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இது காமன் கொண்டு வந்தது சாட்ஜிபிட்டி தான். அதனால நம்ம எப்போவுமே மக்கள் புரட்சின்னு சொல்லுவோம். சாட்ஜிபிட்டி வந்து ஏஐ புரட்சி செஞ்சது, மக்கள்கிட்ட கொண்டு வந்து புரட்சி பண்ணது சாட்ஜிபிட்டி தான். ஓகே, அவங்க ஹியூமன் லாங்குவேஜில் பேசுகிறாங்க. ஏஐ டூல்ஸ் வந்து ஹியூமன் லாங்குவேஜில் பேசுது. ஓகேவா? அதனால் நீங்கள் எது சொன்னாலும் அந்த டூல்ஸ் வந்து புரிஞ்சிக்கும். அதுக்கு இந்த லாங்குவேஜ் தெரியுமா, அந்த லாங்குவேஜ் தெரியுமான்லாம் கிடையாது. நான் சொன்ன எல்எல்எம் மாடல்ஸ் எல்லாமே மனித மொழியில் பேசக்கூடியது, லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ். அது லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் என்னென்னலாம் செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெக்ஸ்ட்டில் வந்து உங்களுக்கு கேள்வி கேட்டிங்கன்னா பதில் எழுதும். பேசுனீங்கன்னா திருப்பி ரிப்பீட் வந்து உங்கள்கிட்ட டயலாகாகவே பேசும். சில டூல் வந்து இமேஜ் ஓரியன்டாக ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கன்னா இமேஜ் கொடுக்கும். சில டூல் வந்து வீடியோ கேட்டிங்கன்னா வீடியோ கொடுக்கும். ஆனால் எல்லா டூலும் எல்லாமே செய்யுமாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா டூலும் எல்லாத்தையும் செய்யாது. எதுக்கு எந்தெந்த டூல் போகணும், எது வந்து பெஸ்ட்டாக இருக்குது, தமிழ்நாட்டில் நாம் எதில் யூஸ் பண்ணணும், எந்தெந்த டூலை ஹேண்டில் பண்ணணும், யூஸ் பண்ணணும், கற்றுக்கணும் அப்படிங்கிறதுல விஷயம் இருக்குது. ஓகேவா? அதனால் உங்களுக்கு பேசிக்காக இந்த நாலேஜ் கிடச்சிருச்சு, உங்களுக்கு தெரியணுமே. சரி, இது யூஎஸ் டூலு. இதில் இன்னொரு முக்கியமான ஒரு அண்டர்லைன் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்தெந்த கண்ட்ரியை பேஸ் பண்ணி அந்த டூல் இருக்கோ அந்த கண்ட்ரிக்கு ஃபேவராக தான் அந்த டூல் வந்து ஒர்க் பண்ணும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதனால போய் ஏஐ எல்லாமே சொல்லுதுரா, எல்லாமே அதுக்கு தெரியுண்டான்னு சொல்லிட்டு நம்முடைய கல்ச்சரு, நம்முடைய சுதந்திர போராட்டம், நம்முடைய விஷயங்கள்லாம் அதுகிட்ட கேட்டிங்கன்னா கரெக்டாக சொல்லும். அது தப்பு தப்பாக சொல்லும். அதுக்கிட்ட அது எதை வச்சு நமக்கு பதில் சொல்லுது? ஹியூமன் லாங்குவேஜ் வச்சே பேசுகிறோம். கம்யூனிகேஷன் மெத்தடில் ஹியூமன் லாங்குவேஜ். அது எப்படி பதில் சொல்லுதுன்னு நான் கேட்குறேன். அது தரவுகள் வச்சு பதில் சொல்லுது. டேட்டாஸ் வச்சு பதில் சொல்லுது. அதுக்கிட்ட ஃபீட் பண்ண டேட்டாஸ்லேயே தப்பு இருந்ததுன்னா அது பதில் வந்து தப்பாக தான் கொடுக்கும். அதனால நீங்கள் ஆஸ் அ காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டாக ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு டூல் யூஸ் பண்ணுறீங்க, அவங்க கடைசியாக ஃபைனலிஸ்ட்டாக அதில் ஒரு எரர் கண்டுபிடிச்சி ஏன்ப்பா இந்த எரர் வந்துச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா, சார் நான் சாட் ஜிபிடியில் பண்ணேன், சாட் ஜிபிடிலே இப்படி தான் வந்துச்சு அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியுமா? நோ எக்ஸ்கியூஸ் ஃபார் யுவர் ப்ரொடக்ஷன். உங்களுடைய ரிசர்ச் ஓரியன்டாக, சப்ஜெக்ட் ஓரியன்டாக நீங்கள் பண்ணும்போது இதெல்லாம் இப்போ என்னவாச்சு, டூல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபைனல் அத்தாரிட்டி நீங்களாக தான் இருக்கணும். அதனால் ஏஐக்கு எல்லாமே தெரியும், அதுகிட்ட எல்லாத்தையும் கேட்டுருன்னு சொல்லிவிட்டு நீங்கள் நம்முடைய வரலாறு, சோழர் கால வரலாறு, தமிழர் பண்பாடு, கலாச்சாரம் அதெல்லாம் போய் கேட்டிங்கன்னா சைனாக்காரன் ஒரு மாதிரி ஃபீட் பண்ணி வச்சுருப்பான், அமெரிக்காக்காரன் வேறு மாதிரி ஃபீட் பண்ணி வச்சுருப்பான். அது வந்து நமக்கு ஒத்து வராது. ஓகே, என்ன சார் இவ்வளோ சொன்னீங்க, நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்கணும். இவ்வளோ டூல் சொன்னீங்க, இந்தியாவில் ஒரு டூலுமே சொல்லலையா சார்? கேள்வி வருதா இல்லையா? இந்தியாவிலையும் இப்போ ஏஐ சம்மிட், வேர்ல்டு சம்மிட் நடத்துனாங்க. இந்தியாவிலையும் பெரிய பெரிய டூல்ஸ்லாம் இப்போ லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? கூகுளுடைய பெரிய ஏஐ சர்வர் வந்து ஆந்திராவில் இப்போ போன 2 நாளைக்கு முன்னாடி அடிக்கல் நாட்டினாங்க. எவ்வளோ ப்ராஜெக்ட் ஒர்த்து எவ்வளோ தெரியுமா? அந்த ப்ராஜெக்ட் ஒர்த்து எவ்வளோ தெரியுமா? ஏஐ சர்வர் ப்ராஜெக்ட்டு ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்கணும் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம். எங்களுக்கும் அதுக்கு சம்மந்தமே கிடையாது. இந்தியாவில் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டு வித் அதானி குரூப்போடு சேர்ந்து 1,30,000 கோடி, 1,30,000 கோடி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்தியாவில் ஒரு பெரிய ஐடி துறையில் ஒரு பெரிய ஒரு பிராண்டு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனியோட ஓனர் வந்து சீர்காழிக்கார். அது எந்த கம்பெனி சொல்லுங்கள்? நான் கேட்குறது எந்த கம்பெனி? சீர்காழிக்கார் தான் ஓனர். அந்த கம்பெனி வந்து காரைக்காலில் வருதுன்னாங்க.
நாகப்பட்டினத்தில் வருதுன்னாங்க, காரைக்காலில் வருதுன்னா சரி பரவாயில்ல, நம்ம பிள்ளைங்களாம் நிறைய பேர் செட்டில் ஆகிடுவாங்கன்னு சந்தோஷப்பட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம்னாங்க, இப்போ கும்பகோணங்கிறாங்க. ஆனால் நம்ம ஏரியாவை சுற்றி தான் அது வரப்போகுது. இப்போ செக்டார் வந்து இயங்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ நம்ம டெல்டாவில் நம்ம பகுதி தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்குள்ளார அது வரப்போகிறாங்க. எந்த கம்பெனி சொல்லுங்கள், தெரியுமா உங்களுக்கு? நான் கேட்குற கேள்விக்கு பதில் தெரியுமான்னு. இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு கார்ப்பரேட் கம்பெனி ஐடி செக்டாரில், அந்த கம்பெனியோட ஓனர் வந்து சீர்காழிக்கார். எவ்வளோ பெரிய டேட்டா. வேலைக்கு போகணுன்னு சொல்கிறீங்கல்ல, அப்போ இந்த நாலேஜ் இருக்கணும்ல உங்களுக்கு. சஸ்பென்ஸ்லேயே வச்சுங்க, கடைசியில் சொல்கிறேன். ஓகேவா? இப்போ நம்ம வந்து இதுதான் நம்ம கற்றுக்கிறதுக்கு முன்னாடி நான் இது நான் ப்ராக்டிக்கலாக நான் இன்னும் போகல எதுவுமே, எல்லாமே உங்களுக்கு தேரி தான் சொல்லிட்டுருக்கேன். இதுலேயே இவ்வளோ விஷயங்கள் பின்னாடி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கங்க. ஓகேவா? இப்போ வந்து இந்தியா லெவலில் கேட்டேன். இந்தியா லெவலில் 2 பெரிய டூல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாரத் ஏஐ அப்படின்னு சொல்லி ஒரு டூல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து சர்வம் ஏஐ. சர்வம் ஏஐ வந்து நீங்கள் கண்டிப்பாக கற்றுக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். ஆனால் என்னுடைய சப்ஜெக்டில் வந்து நான் அதை இன்க்ளூட் பண்ணுறதுக்கு டைம் இருக்கா என்னான்னு தெரியல. நான் அது கிளாஸ் எடுத்திருக்கேன், சர்வம் ஏஐ கிளாஸ் தனியாக எடுத்திருக்கேன் நான். சர்வம் ஏஐயோடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னீங்கன்னா, ரீஜனல் லாங்குவேஜில் வெளுத்து கட்டுது. இந்திய மொழிகளில் நீங்கள் ஒரு டூலை நம்பி இறங்கலாம் அப்படின்னா, நம்ம இந்தியர்களுக்கு ஒரு பெரிய டூல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, சர்வம் ஏஐ. அவங்க ஃப்ரீயாக நமக்கு வந்து டோக்கன்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. அது வந்து அதில் வந்து ஃப்ரீயில் வந்து நம்ம ஓரளவு ஒர்க் பண்ணிகிட்ருக்கலாம். அதுக்கு மேலே பெய்டு சர்வீஸ் தான், கம்மியான காசு தான். ரொம்பலாம் இந்த எல்எல்எம் மாடல் அளவுக்கு பெரிய காசுலாம் வாங்கலை, நார்மல் ஃபீலையே நமக்கு வந்து கொடுக்குறாங்க. இப்போ இந்த ஏஐ வந்து நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா நமக்கு என்ன நாலேஜ் தேவை மெயினாக? இப்போ ஏஐ டூல்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம் இன்றைக்கும் நாளைக்கும். என்ன நாலேஜ் நமக்கு தேவை? என்ன நாலேஜ் தேவை? இப்போ நான் சொன்னேன் இல்லையா, 170 ரூபாவில் 1 ரூபா தான் நம்ம கொடுத்துருக்குறான்ட்டு. அப்போ ஃபுல் பொட்டன்ஷியலோட 170 ரூபாய் நம்ம கையில் கொடுத்துட்டான்னு வச்சுங்களேன். அப்போ நமக்கு அதை ஃபுல் பொட்டன்ஷியலோட பயன்படுத்தணும். அப்போ என்ன தேவை நமக்கு? அதோட அவுட்புட் நம்ம எப்படி எடுக்கிறது? இப்போ உங்களை எப்படி உங்கள் காலேஜில் ஜட்ஜ் பண்ணுறாங்க? நீங்கள் இத்தனை வருஷம் படிக்கிறீங்க, எப்படி உங்களை ஜட்ஜ் பண்ணுறாங்க? மார்க்கை வச்சு. அந்த மார்க் உங்களுக்கு எப்படி கிடைக்குது? ம், சரி, டெக்ஸ்ட்டு மெயினாக. அதுக்கு முன்னாடி சிம்பிளாக தான் கேட்குறேன், ரொம்பலாம் யோசிக்காதீங்க. கேள்வி கேட்டிங்கன்னா அவங்க கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் பதில் சொல்கிறீங்க. அப்போ ஏஐயோடைய ஃபுல் நாலேஜ் நம்ம எடுக்கணும் அப்படின்னா நம்ம நல்லா கேள்விகள் கேட்கணும். அந்த கேள்வி கேட்குறதுக்கு ப்ராம்ப்ட் அப்படிங்கிறது பேர், ப்ராம்ப்ட் டெக்னாலஜி. ஓகேவா? இப்போ ப்ராம்ப்ட் டெக்னாலஜி தான் இன்றைக்கி எல்லா செக்டார்லேயும் ஒரே வார்த்தையில் இப்போ சொல்லணும்னா என்ன இருந்தால் நமக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னிங்கன்னா, ப்ராம்ப்ட் நாலேஜ் இருந்தால் வேலை கிடைக்கும், அவ்வளோதான். ம், சரி, ஒரு டீ பிரேக் பண்ணுங்க.